ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடம் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷன் அல்டிமேட் ஏலியன் பார்ட் 3. எஸ், ஒரு வழியாக வந்து அந்த சேவ் ஃபைலை தேடி கண்டுபிடிச்சி இந்த வியூஸ் நிறைய போனதுனால நான் வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இந்த சேவ் ஃபைலை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, வாங்க திரும்ப அந்த கேமுக்குள்ளே போகலாம். அது ஒரு சின்ன கிளிச் ஆகிடுச்சு ஃபைலு, அதனால் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு பெரிய தலைவலியாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளம்மர், அதாவது அந்த ப்ளம்மர் ஜெட்ஸ்லாம் வருது. ஜெட் அது என்ன, அது பேர் என்ன, யூஎஃப்ஓவா? யூஎஃப்ஓ வருது கைஸ். ஏன்னா எல்லாத்தையும் நொறுக்கி விட்டாங்க. ரைட்டு, அப்போ ஸ்டார்டிங்லேயே சம்பவம். ஓகே, இவங்க 2 பேரும் அந்த பிளேனில் போயிட்டு இருக்காங்க. ஓ, அங்கே என்ன நடக்குது? மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, ஹெல்ப்புன்ட்டு. நல்வாய் கிரியேச்சர்ஸ் அதுங்களாம் பாரிஸில் என்ன போடுறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த நல்வாய் போர்ட்டல் எதுனா ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியலையே எனக்கு. சப்டைட்டில் வந்து, அதாவது வந்து கிட்ட நான் போய் படித்தேன்னா வந்து சப்டைட்டில் வந்து தெரியும், வாய்ஸ் அதிகமாகிடும். அதனால் வந்து கிட்ட போய் படிக்க முடியல, தூரத்துலேருந்து அத்தனோண்டு தெரியுற சப்டைட்டில் படித்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. இருங்க ஒரு நிமிஷம், இது கரெக்டாக. ஓகே, எதனா ஃபார்ம்ஸ் செலக்ட் பண்ண சொல்கிறீங்களான்றங்க. சரி, ஓகே, எதனா ஃபார்ம்ஸ் பார்த்துப்போமா. அதே மாதிரி இந்த மாதிரி பென்டன் அது மாதிரி ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் வந்து ஃபன் பார்ட்ஸ் நம்ம போடுவோம்ல, மற்றபடி ஃப்ரீ ஃபயரில் போடுற மாதிரி அந்த மாதிரி போட முடியாது. ஸ்டோரி கேமில் அந்த மாதிரி போட்டால் தான் சுத்தமாக நல்லா இருக்குது. இப்போது ஃப்ரீ ஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் நம்ம ஆடுறது தான் கேமே. ஸ்டோரி கேம்னால் நம்மளால் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ண முடியாது, போகிற ஸ்டோரியே தான் கண்டினியூ பண்ணி போகணும். அதனால் வந்து அதில் ஃபன் சப்போர்ட்னு எதுவுமே இருக்காது. சப்போஸ் எதனா கிளிச்சோ இல்லை பக்கோ எதனா அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கு வேணால் போட்டுக்கலாம். சரி, ஓகே வாங்க. இப்போது எனக்கு அந்த ஓவர் குரோத்துன்ற அட்டாக் ரொம்ப பிடிக்கும் கைஸ். அது ஸ்வாம் ஃபயர் வந்து பென்டன் சீரீஸ்லேயும் சரி எதுலேயுமே சரி அந்த ஓவர் குரோத்துன்ற அந்த இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வாங்க எல்லாத்தையுமே அப்கிரேட் பண்ணுறோம், ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஏலியனில் ஒன்று ஸ்வாம் ஃபயர்னு நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சி, அது ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியாது, ஆனால் ஸ்வாம் ஃபயரு அவ்வளோ பிடிக்கும், ஹியூமங்கஸார் அவ்வளோ பிடிக்கும், ஸ்பைடர் மங்கி அவ்வளோ பிடிக்கும். 3 ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னு தெரியாது, ஆனால் அப்படி பிடிக்கும். சரி, ஓகே வாங்க. என்னடா அது கைஸ்? கண்ட்ரோல்ஸ் நான் மொபைலில் விளாட்றதுனால ஜாய்ஸ்டிக் கோலர் கொடுக்குது கைஸ். அப்பா, ஓகே வந்தாச்சு, ரெசியூம் கேம் கொடுத்தாச்சு. ஓகே, அப்புறமா இங்கே ஸ்வாம் ஃபயரை வச்சு தாவி அப்படி எங்கள் ஒரு வழியாக தாவி முடிச்சுட்டேன். 1 செகண்ட் இருங்க வரேன். பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுப்போம், இப்போ தான் இதுவோ. ஓகே, தாவுடா கைப்பில்லை. அப்புறமா இந்த ஜன்னல் வழியாக எழுதிச்சு. இந்த ஜன்னலில் தான் கைஸ் பெரிய கிளிச் ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டாக அந்த இடம் என்ன கிளிச்சு என்ன பக்குன்னு தெரியலனா கரெக்டாக குச்சிருப்பா. ஜஸ்ட் மிஸ் கைஸ், விழுந்திருப்பேன். ஜம்ப் கர பாய் வந்துட்டேன். ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ், பிடிச்சிரே. அடுத்து ஜம்ப், அடுத்து உடை. இப்போ தாவி வேலை வாங்குறீங்க. அதாவது ஃபஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம், ஃபஸ்ட் லெவலுக்கான பாஸ் ஃபைட்டை முடிச்சாச்சு. இது செகண்ட் ஸ்டேஜ். மொத்தமாக அந்த மாதிரி 8-9 ஸ்டேஜ் இருக்கும். இந்த வீடியோவுக்கு வந்து வியூஸ் போதும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இந்த கேமு. பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து ரெட் டாட் போட்டு விட்ருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நானும் அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் போட்டு விட்டுறேன். போன வீடியோக்கே வந்து நல்லா ரீச் கொடுத்துருந்தீங்க, அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோக்கும் அதே மாதிரி ரீச் கொடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே வாங்க வளவலன்னு பேசாமல். அப்பா, ஃபஸ்ட்டு எனிமி ஓவர் எஃப் பீஸ்ட், சாரி RF பீஸ்ட். எனக்கு ஒழுங்காக வந்து தூரத்துலேருந்து படிக்கிறதுனால ஒழுங்காக தெரியல. இருங்க, என்ன 2 படுத்துட்டாங்க. நான் கூட உங்களை பெருசாக நினச்சேனேடா. சரி, ஓகே வாங்க. பாரு, ஃபேரி பீஸ்ட் தான் சார். அடுத்து ஓ அடி குத்து. அதே நம்ம அந்த பென்டன் இன்னொரு கேம் போட்டிருந்தோம்ல, பென்டன் எர்த்து ப்ரொடெக்ட், அந்த கண்ட்ரோல்ஸே எனக்கு கையில் வர்றதுனால அந்த கேம் ஆடிட்டு இந்த கேம் ஆடணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த பாட்டு, அதாவது அந்த ப்ரொடெக்ட் வேணுனாலும் சொல்லுங்கள். அது லாஸ்ட் வீடியோக்கு ரீச் இல்லை,
அதனால தான் அந்த சீரீஸ் அப்படியே கைவிட வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ரெடியாக தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் இப்போ ஊன்னு சொன்னீங்கன்னா போதும், அடுத்த பாட்டு அதையே இறக்க ஆரம்பிச்சிடலாம், இதையே இறக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க போகலாம். இந்த வீடியோக்கே ரீச் வரும்னு நம்பி தான் அந்த வீடியோ போடுறேன். வரும் நம்புகிறேன். சரி வாங்க. இந்த வால்டர் ஹசார்டா, ஐயோ அந்த என் பேர் என்ன, வால்டர் ஹசார்டா, அவனோட ஸ்பெஷல் அட்டாக்ல எப்படி இருக்குன்னு சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ ஸ்வாம் ஃபயர் வந்து இங்கே அழுத்தி பிளாஸ்ட் பண்ணால் அது வெடிக்குமா? இப்படி வேற. ஓகே ஸ்வாம் ஃபயர் தம்பி போடுறான்னு இருப்பேன். டபாக் வெடிச்சிச்சு. இங்கேருந்து யூ ப்ரொடெக்ஷன் டேஞ்சரஸ். இங்கே வந்து எனர்ஜி யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கிற இடத்துலலாம் எனர்ஜி, இது வந்து ஆசிடு, அதாவது இப்போ போன டேமேஜ் வாங்குதுல, இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் எனர்ஜி யூஸ் பண்ணி போகிறப்போ அங்கே டேமேஜ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். கிரிமினல் ஏலியன் மேலா மேலியான்னு தெரில. ஸ்பெஷல் அட்டாக் எனர்ஜி போட்டுறேன். சாக் பரவாயில்ல, எனர்ஜி அட்டாக் நல்லா தான் இருக்குது. அது எனக்கு எனர்ஜியில் அந்த வேரியன்ட் ரொம்ப பிடிக்கும் கைஸ். என்னதான் அது ஆபத்துன்னு சொன்னாலும் அந்த எனர்ஜிக்குள்ளே இருக்க அந்த ரேடியஸ் இருக்கும்ல, அது ஒரு மஞ்சள் கலரில் கொழுந்துட்டு எரியும்ல, அது மட்டும் இல்லை வந்துச்சுன்னா செம பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பிடிக்கும். ஆனால் நார்மலாக எனர்ஜி வெறும் இதோட இருக்கும்போது இவனுங்க யாரா ஊசாக இருக்கானுங்க, ஸ்னைப்பர்ஸா? அது மட்டும் இல்லாமல் இவனுங்களை நம்மளால் அடிக்கவே முடியாதான். அவனுக்கு மேலே இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அடிக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டை நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாரு, எனர்ஜி இந்த மாதிரி பச்சை கலரில் காட்டுது, எனர்ஜியை வச்சு நீ அடிக்கலாம், அந்த மெல்ட் பண்ணலாம் அந்த போல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க மெல்ட் பண்ணுவோம். அப்படி உருக்கி எடுறா, போடு, உருக்கியாச்சு. அடுத்து நீ இது ரொம்ப இந்த ரொம்ப செம்மையாக இருக்குன்னு சொன்னா கெவின், நான் நோட் பண்ண மறந்துட்டேன். சாரி கைஸ். ஓகே வாங்க போகலாம். கேட்டு கதவை திறங்கள். சரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜமாகுது. ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெல்த்து வேணும். சுத்தமாக ஹெல்த்தே இல்லை கைஸ் சுற்றி. அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஹெல்த்துடாப்பா இல்லை. நான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன், நொறுக்கிறேன். முடிஞ்சு ஏய் செத்து போங்கடா. ஐயோ இவனுங்க வேற ஒருத்தர். கரெக்டாக அவங்க அடிக்காத போது பிளாக் வைக்கிறேன், அடிக்கும்போது பிளாக் வைக்க மாட்டேறேன். போடு, பர்ஃபெக்டாக பிளாக் பண்ணி வச்சுடுறா. எனர்ஜி ஸ்பெஷல் அட்டாக் போடுற சாவுடா. உருண்டு போ. எனர்ஜி உருள்ற மாதிரி அப்படியே ஏதோ ஒரு இலங்கை செல்லக்கட்டி எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது எனர்ஜி உருளும்போது. ஆனால் சத்தியமாக செம்ம சிரிப்பாக இருக்குது. எனர்ஜி பார்த்தாலே அது அந்த பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஐயோ பேசிக்கிட்டே எங்கள் வேறு கோட்டையை விட்டனே எழுத்துல அறா கைப்பில் போடு. இந்த ஓர்கிறத்தாக்க கடைசி அடி வச்சாம்பாரு பொய்யால யாருக்கிட்ட. ஓகே இந்த பைப்பை பிடிச்சி போக சொல்கிறாங்க. ஓகே பார்த்துறேன். பைப்பு ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. இருங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உடச்சி எதுவுமே ஹெல்த் எடுக்க முடியல, ஒன்றுமே ஹெல்த் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்புறமா நானும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே வந்தேன், எதுவும் ஹெல்த் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்புறமா இங்கே எகிரி இந்த தம்பி மிஸ் தெரியும் ஏதாச்சும் பிடிச்சிட்றா. அப்போ பிடிச்சாச்சு. ஜம்ப் போட அவ்வளோதான் வந்துச்சு. போடி அடிபொலி. ஓ இவனுங்களே வந்து ரேஞ்ச் பர்சன்ஸ் ஆவீங்க. அவங்க வந்து கன்னை தூக்கிட்டு வருவாங்க. இவங்க இந்த ஃபோர்ட்நைட் தானே இவங்க. ஐயோ அவங்க பேர் மறந்துட்டேன். அல்டிமேட் ஏலியன் சீரீஸ் பார்த்தல நான் ரொம்ப நாள் ஆச்சு, 2 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். அல்டிமேட் ஏலியன் சீரீஸும் இதுவும் அப்போல்லாம் டிவியில் போடுவாங்க. ப்ளஸ் வந்து மொபைல்லேயே அப்போ அல்டிமேட் ஏலியன்னே வெறியாக சுற்றிட்டு இருக்கு. இவங்களாம் அந்த ஃபோர்ட்நைட் கார்டியன்ஸு தானே அவங்க பேரை படிக்கல. கொடுங்க ஏதோ ஒன்று வளருவேன், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது கைஸ். ஓகே கதவை திறந்துருச்சு, வாங்க போகலாம். சேவு எப்படாது வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக சேவ் வந்துருச்சு. சேவ் பண்ணிக்கோ. அவ்வளோதான், சேவ் பண்ணியாச்சு. எப்பா ஒரு வழியாக சேவ் பண்ணியாச்சு. வாங்கலாம். ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணும், அது ஏதோ துணி மாதிரி போட்டு போற்றி வச்சுருக்காங்க.
என்ன பண்ணணும்னு தெரியல, போனால் தான் தெரியும். அவ்வளோதான். ஒரு ரேட்டில் சாய்ச்சி போட்டாங்க. என்கிட்ட சுத்தமாக ஹெல்த் எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? இப்போ வாங்கடா, ஃபுல் ஹெல்த்தோடு இருக்கேன்டா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நானும் பார்க்குறேனே. ஓடு, எல்லா ஸ்பெஷல் அட்டாக் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி அடிப்பேன்டா. ஸ்பெஷல் அட்டாக் கரெக்டாக சார்ஜ் பத்தல. அவ்வளோதான். இப்போ வாடி மாட்டினாடா ஐயா. ஓ ஓகே, நம்மளுக்கு வேறு தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, கோல்டு வேறு. வாய்ஸ்லேயே சேஞ்ச் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நானே இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஓகே, உருக்குடா எனர்ஜி, உருக்குடா. அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட், அதாவது நாய்ஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி சுத்தமாக நல்லா இருக்கல அப்படின்றது என் வீடியோவுக்கு வந்து ஒரு பேட் ரேட்டடாக இருக்குது. அதுக்கு நான் எதனா சரி, ஐயோ ஏசிக்கிட்டே அங்கே கோட்டையை விட்றா. டேய் கொடுத்து பூடிடாத அந்த கம்பியை. சரி, இப்போ இந்த லிவர் எடுத்துகிட்டு அடுத்து புகை வருது, பச்சை கலர் புகை. நான் ஸ்வாம்பயர் பச்சை கலர் தான். பச்சையால் தான் நடிக்க முடியும். போடு, பற்ற விட்டேன். அடுத்து யார் அவன்? என்ன மண்டடா இது? ஏதோ ஒரு சிங்க மண்டை மாதிரி இருக்குது. அடுத்து இதையும் பற்ற விட்டாச்சு. என்னங்க அந்த லாஸ்ட் வரலும் பற்றிட்டு போயிட்டுருக்கு பாட்டில். கத்தி பச்சை கலரில் இருக்குது அதுவும். அப்படின்னா எனர்ஜியை வச்சு மெல்ட் பண்ணோம் கத்தியை. வாங்கலாம். எனர்ஜி மண்டையா வந்துட்டான். ஓடு, இருக்குடா. எவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு? என்ன எனர்ஜி? என்ன அந்த வாட்டர் ரசாடா? என்னடா தம்பி? ஆமாம், இவங்க 3 பேருக்கும் தான் எல்லா பஸ்ஸுலேயும் வேலை வருது. கீழே ஒருத்தன் நீல கலரில் சும்மா தான் இருக்கான். அவன் ஃபைட்டிங்க்கும் யூஸ் ஆக மாட்டான், எதுக்கும் யூஸ் ஆக மாட்டான். சும்மா ஏதோ டைம் பாஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க போல அந்த கேரக்டர்லாம். ஐயா, கண்ட்ரோல் வரல. இது ஒரு பிரச்சனையாகவே. இது ஃபஸ்ட்டு நான் லிவர்னு நினச்சி பிடிச்சி இழுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது இது வந்து இதுன்ட்டு. தண்ணி அடிக்கணும், கீழே இருக்க சிம்பிளை பார்த்தோன்னே தான் கண்டுபிடிச்சேன். அதாவது தண்ணி அடிக்கணும்னா வந்து அந்த தண்ணி இல்லை, நீங்கள் யாரும் அந்த வேணாம் விடுங்க, எதுக்கு சொன்ன அப்புறம் மும்பை போய்டும். ஓகே, வாங்கலாம். என்ன பண்ணுறது? இந்த சிங்கம் மூஞ்சி என்னது இது? சிங்கம் மூஞ்சி இப்போ என்ன குரங்கு மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று ஊருக்கு சொன்னாங்க, ஊருக்குவோம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கண்டே பிடிக்கிறேன். அந்த சும்மா நின்றுக்கிட்டு இருக்குல்ல சைடில் சிலை, அதை அடித்தா ஹெல்த்து கிடைக்கிது. போடு, அதுவே ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அது ஏதோ இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து சுற்றிட்டு வருவேன், எல்லா ஹெல்த்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே உட்காந்து அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த பஸ்ஸில். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் இந்த பஸ்ஸுலலாம். என்ன பண்ணுறதுனே தெரியாது. சீரியஸாக இந்த பஸ்ஸில் கடைசியில் நான் இது எல்லாமே ஒரே நேரத்தில் மேலே எழும்பி நிற்கணும்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி கிடையாது. இது எல்லாமே ஒரே நேரத்தில் கீழே அழுந்து இருக்கணும் போல். ஓகே, ஒரே ஒரு ஸ்பெஷல் அட்டாக் தான், ஸ்பெஷல் பவர் தான் முடிஞ்சிடும். அவ்வளோதான், எல்லாம் எடுத்து விட்றேன். இல்லையே நடாது, இது ஒன்று மட்டும், ஒன்று டேய், இது என்னடா அது? சரி, உள்ள கரெக்டாக அதுக்கு நேராக தானே வச்சு அடிக்கிறேன், அப்பயும் போக மாட்டேங்குதுன்னு நான் என்ன பண்ணுவேன்? இருங்க, இப்போ கரெக்டாக போடுவோம். உள்ளே போ. ஆஹா, வேலைக்கே ஆகாது போலியது. என்ன கேஸ் இந்த பசிலு ரொம்ப டென்ஷன் பண்ணுது. இதை அடித்தா அது மேலே எழுந்திரிக்குது. போடு, அப்பா, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் உள்ளத்துல ஏச்சா. தம்பி, அந்த லிவருக்கு தண்ணி அடி. தக்கச்சும் போடே ஃபுல்லாக. என்னங்க இது வந்து இந்த லிவரில் ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த பவர். நடாது. டேய், தண்ணி அடிக்கணும்னா அந்த இது மேலே ஏறணும்டா. நானும் என் உடம்புல இருக்க மொத்த தண்ணியும் போட்டாங்க இறக்கிக்கிட்டு இருக்கேன். அப்பா, ஒரு வழியாக அந்த லிவர் இப்போ தான் சுற்றுது. எவ்வளோ நேரம்? சரி, ஓகே வாங்க. வேற மாதிரி மொத்தத்தையும் 100க்கு எடுத்தாச்சு. இந்த கேர்டனு அந்த துணி பற்றிக்கிச்சு. இதுக்காடா ஸ்வாம்பயர் முன்னாடியே அங்கே வந்து ஒரு நெருப்பு போட்டிருந்தா எல்லாம் பற்றிட்டு போயிருக்குமேடா. இதுக்காடா அங்கேருந்து நெருப்பை கொண்டு வந்து, என்ன கான்செப்ட் போங்கடா. ஓகே, ஒரு உருக்கியாச்சு. அங்கே போகலாம்.
ஓகே எல்லாம் அப்படியே படி லைனாக வராத பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன சூனியை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. வாங்க போகலாம், போனால் தான் தெரியும். 2 மூலையிலேயே 2 லைனாக வேறு நிற்க வச்சுருக்காங்களா, அவ்வளோதான். இதை வேறு உருக்கணும். தம்பி என்னாச்சு, உருக்க ஆரம்பிப்பா. போடை உருக்கி தள்ளு மொத்தத்தையும். கூழாக கரைச்சி தள்ளு பார்க்கலாம். ஓகே, அப்படி தொண்டை வர லைட்டாக கரகரன்றது. இந்த வீடியோ வர அவசரமாக எடுக்கிறதுனால ஒரே டெக்கில் எடுக்கணும்னு பார்க்குறேன், வாய்ஸ் செட்லேயே. அதனால் சாரி மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசினேன். அது இனி ஆடியோ குவாலிட்டிக்காக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நான் இது பண்ணி ஆடியோ குவாலிட்டியை செப்பரேட் பண்ணி நாய்ஸ் ரிமூவ் பண்ண பார்க்குறேன். ஆனால் ஒரு வீடியோக்கும் கிட்டத்தட்ட 5 GB கிட்ட கேட்குது கைஸ். 4 GB ஆகுது. எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 2 GB கேட்குது. அதை எக்ஸ்ட்ரூட் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணி முடிச்சுட்டு ஆடியோவை செப்பரேட் பண்ணி அதுலேருந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 2000 MB. ஆனால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் எனக்காக கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணனா வேறு எதுவும் பெருசாக பண்ணலாம் இல்லை. வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவும் வேணாம் பண்ண வேணாம், எனக்கு அது பண்ணால் மட்டும் போதும் கைஸ். ஓகே, இப்போ ஒரு பிளேட்டு மேலே சும்மா நின்ன உட்டன் பிளேட்டு தான். அது உடனே பொதுக்குன்னு உள்ளே விழுந்து போச்சு. சரி, ஒரு வயசு எடுத்துட்டேன். ஓகே வாங்க போடு. எனர்ஜியாக மாறி இங்கே ஸ்வாம் ஃபயராக மாறி குதிச்சிட்றா கைப்புள்ள. ஓகே வந்தாச்சு. அதாவது இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்துச்சு கைஸ். அதை சுருக்கி நம்ம சேனல்லே போட்டு இது வரல லாங் வீடியோனா அது இதான்னு நினைக்கிறேன். நான் அதாவது என் ஃப்ரெண்டு என் சேனலை பார்த்துட்டு அவன் சஜஸ்ட் பண்ணுவான். என் சேனலுக்கு நான் என்ன பார்த்தாலும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தரும். ஆனால் என் ஃப்ரெண்டு என் சேனலில் பார்த்துட்டு அவன் சஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து நான் என்னெல்லாம் தப்பு இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணுவேன். அதில் தான் அவன் முதல்ல சொன்னது, முதல்ல நீ லாங் வீடியோவாக போடு, அப்போ தான் உனக்கு ரீச் கிடைக்கும் அப்படின்னா. அது என்ன நம்பிக்கையில் அவன் சொன்னானும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு நானும் போட ஆரம்பித்தேன். இவனு யார், அவனுக்கு சில்லி பாஸ் பென் டெனிசன் அப்படின்னு ஏதோ வளர போகிறானுங்க. போட நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? ஓகே வாங்க கைஸ், அவங்கள போய் பந்தாடலாம். என்னடா அவனுங்க ஐயோ பயங்கரமாக அடிக்கிறானுங்க. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வேஸ்ட்டு பீஸுங்க. போட அவ்வளோதான், முடிச்சு போட்டாச்சு. அது பாருங்க அவ்வளோதான், பட்டுன்னு முடிச்சு போச்சாச்சு. இவனு சும்மா அந்த டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி. யாரா அவன்? இவனை எனக்கு ஞாபகம் இருக்குது கைஸ். இவன் யூனிவர்சல் பிளாக் மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிற எல்லா காஸ்ட்லி பொருளையும் திருடிட்டு போய் விற்பான். ஒரு தடவை பென்டன் ஆம்னிட்ரிக்ஸை கூட எடுத்துகிட்டு போய் விற்பான். ரொம்ப நன்றி பென், அவங்க 2 பேரையும் தாண்டி நான் எப்படி வர்றதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீயே அவங்க 2 பேரும் கிளியர் பண்ணி கொடுத்துறேன். அது உனக்கு இல்லை, இது அதை என் கையில் கொடு அப்படின்னாங்க. எதுக்காக? ஐயோ படிக்க முடியல, கொஞ்சம் வலிக்குது. திங்க் திஸ் டோன்ட் கேர். எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று சொன்னேன். ஆனால் எனக்கு கண்ணு தெரியல என்ன பண்ணுறது. அதாவது ரொம்ப தூரமாக ஃபோனை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஏன்னா கிட்ட வச்சு பேசினா வாய்ஸ் டேமேஜுன்றதுனா வாய்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். அதை கண்ட்ரோலாக என்னால் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். சரி ஓகே, அதாவது அவன் தான் மெயின் பர்சனா. அவனுங்கள தாண்டி வர்றதுக்கு அவன் ஏன் பயந்துட்டு இருந்தான்? அதாவது அவங்களே ஒரு சப்ப பசங்க. அவங்க நான் அதாவது அவன் சொன்னதே என்னன்னா, நான் எப்படி இதை எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீயே அவங்க எல்லாரையும் அடித்து என் வழியை கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன்ட்டு. ஏண்டா அவங்களே சப்ப பசங்க 2 அடியில் வாங்கிட்டு போயிட்டாருங்க வீட்டுக்கு அவங்கிட்ட. சரி ஓகே வாங்க. ஐயா ஷீல்டு வேறு வச்சுருக்கானா? வாடி நீ முட்டிக்காமல் விட்றதால பயங்கரமாக அடிக்கிறாங்க ஐசனாவன். ஷீல்டு உடச்சிட்டேன் ஒரு வழியாக. எப்பா ஒரு வழியாக ஷீல்டு உடச்சிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு அது பாருங்க ஒல்லு தான் ஒருத்தனே முடிச்சிட்டான். நியூஸ் இந்தியா பிரபல பென் டெனிசன் பாரிஸையும் நியூயார்க்கையும் அடித்து நொறுக்கியதாக முக்கிய செய்திகள் அப்படின்ட்டு. நம்ம யார் அதாவது ஐயோ பேர் நான் மறந்துட்டேனே. நீங்களே பாருங்கள், இந்த ஃபுட்டேஜ் ஒருத்தர் கொடுத்தாரு எனக்கு.
அது வந்து பென்டன் வந்து மொத்தத்தையும் எப்படி அடித்து நொறுக்கி எல்லா ஊரையும் நாசம் பண்ணுறாருன்றதை நீங்களே பாருங்கள். இதெல்லாம் மக்கள் அதாவது இந்த பென் டெனிசனுக்கு இவர் வந்து யார் தடுக்க போகிறா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மக்கள்லாம் இவங்களை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் அதாவது த்ரெட்டனிங்காக இருக்காங்கள பார்த்தா. அதுக்கு பென்னு, எனக்கு கொஞ்ச நாள் பிரேக் கொடுங்கடா அப்படின்ட்டு. சரி ஓகே வாங்க, எதையும் உடைக்க கூட முடியல. ஓகே வாங்க, எதையும் உடைக்க முடியல, வாங்கலாம். எழுத்து வேற இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கூச்சு ரகைப்பில் மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேர் இஸ் நோ வே அக்ராஸ். ஐயோ நான் சொன்னாங்களே. இப்போ தானே ஓடுது. படிச்சிட்டேன், பட்டுன்னு படிச்சிட்டேன். அதாவது வந்து இங்கேருந்து நம்ம வந்து அந்த சைடில் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துக்கு போனோம். அதுக்கு வந்து இடம் இல்லை, அதாவது இப்போ பார்த்தீங்களா அங்கே போகிறதுக்கு. அதனால் எகிரி இந்த கண்டெய்னர் பிடிக்க முடியுமா? ஆனால் இறங்கணுன்னு இப்போ ஃபைட்டா? ஐயே நான் ப்ரிப்பேரே ஆகலடா. ஏன்டா வந்து என்னடா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அடங்கு. எவ்வளோ நேரம் அந்த ஃபைட்டு. இந்த ஷீல்டு வச்சோன்னு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சத்தியமாக முடியல எங்களை நம்மளால். கொண்டுட்டோம். யாரா சாமி, என்னடா அது? நம்ம மொபைலில் விளையாடுறதுனால கண்ட்ரோல் இல்லை, ஜாய்ஸ்டிக்கில் விளையாடுறதுனா கூட ஏதோ ஒரு பட்டன் அதாவது ஏதோ ஒரு பட்டன்னா வந்து பட்டன் கரெக்டாக நம்ம கிளிக் பண்ணால் தான் போகும். மொபைல் வந்து டச்சுன்றதுனால சும்மா டச் பண்ணும்போதெல்லாம் வேணும்னே கேரக்டர் மாறிடுறது, இந்த மூக்கு பதிலாக தப்பாக மாற்றி மூவை போட்டுடுறது, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அதனால் வந்து மொபைலில் நான் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நூப் மாதிரி ப்ளே பண்ணேன். என்ன யாரும் மன்னிச்சிருங்க, நான் ரியல் லைஃப்லேயே ஒரு நூப்பு தான், அது வேறு விஷயம். ஓகே கரெக்டாக பிளாக் பண்ணால் ஷீல்டு உடையணும். எப்படி ஷீல்டை உடைய மாட்டேங்குது? மறண்டா ஐயால. இருங்க ஒரு நிமிஷம், நம்மளுக்கு வாட்டமே வரல இந்த ஃபைட்டில். இருங்க இவங்க எப்படின்னா அடித்தே ஆகணும். எப்படி அடிக்கிறதுன்னு நானும் பார்க்குறேன், ஒன்றும் முடியாது போல். ஓகே வாங்க போகலாம். அடங்கு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா ஒரு நேரம் நிற்கிறானான்னு பாருங்களேன். இவனை அடிக்க கூட முடியல கைஸ். கரெக்டாக அந்த டைமில் பிளாக் வைக்க கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா செத்து போயிடுறாடியே இனி. சாவாண்டா இவன். என்ன கைஸ் இவன் வளன்னு ஃபைட்டை இழுத்துக்கிட்டே போகிறான். இவன் அடிக்க கூட முடியல. எப்படி கரெக்ட் டைமில் அது பிளாக் வைக்கணுன்றாங்க. அதுக்குள்ளேயா கரண்ட்டு வேறு கட் ஆயிடுச்சு கைஸ். ஐயோ ஈபியாண்ணா, அண்ணா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாண்ணா? சரி ஒரு நேரமே இல்லையாண்ணா? ஏண்ணா? சரி ஓகே விடுங்க. அப்புறமா அங்கேருந்து எப்படியோ எகி இந்த சைடு தாவி குதிச்சு வந்துட்டேன். அந்த பாக்ஸ்லாம் உடைக்க முடியுது. அப்போ ஒரு வழியாக எந்தெந்த பாக்ஸ்லாம் உடைக்க முடியாதுன்னே தெரியல. அப்போ இந்த பாக்ஸே உடைக்க முடியும்ல, போடு எல்லாத்தையும் உடைச்சி எல்லா பாயிண்ட்டையும் எடுத்துருவேன், ஒன்று கூட விட மாட்டேன். ஓகே வாங்க போகலாம். இருங்க, நம்ம எதனா ஃபார்ம்ஸ் எதனா அப்கிரேட் பண்ண முடியுமா, இல்லை ஃபார்ம்ஸ் எதனா மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன் சைஸ் கொஞ்சம் பெருசாக வைக்கணும் போல் இருக்குது. அந்த ஜாய்ஸ்டிக் அந்த கர்சர் மூவ் பண்ணுறோம்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு, அந்த பட்டன் சைஸ் எப்படி பெருசாக வைக்கிறதுன்னு தெரியல. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பட்டன் சைஸை கொஞ்சம் கூட்டி வச்சிடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால குட்டியாக கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. சரி ஓகே வாங்க, ரிசீவ் நேம் கொடுத்துட்டு நம்ம ஆட ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஆஃப்லைனில் அதை மாற்றி வச்சுக்கிறேன். இதுனா ஃபார்ம்ஸ் சேஞ்ச் பண்ணிப்போமா? சரி வேணும். அப்படி சேஞ்ச் பண்ண மட்டும் அடிச்சிடுவா போகிறோம். இல்லை ட்ரை ட்ரைனிங் ஆன் கெட்ஸ் வியோலண்ட் என்னவோ ஒன்று சொன்னாங்க. இது எதுவுமே சப்டைட்டிலே படிக்க முடியல கைஸ். சாரி, நீங்களே கொஞ்சம் படிச்சுக்கிறேன். ஓகே இந்த லிவர் எடுத்தவொடனே இதை கேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெடிக்க வைக்கணும் அதை. ஓகே எனர்ஜி தம்பி, எனர்ஜி இங்கே வா. என்னடா அந்த லிவரு ஓவே காட்டல, ஏன்டா காட்ட மாட்டேங்குது? என்னடா பிரச்சனை இதுக்கு?
ஓ ஏன்டா காட்ட மாட்டேங்குது? இருங்க ஒரு செகண்டு. தப்பான சைடில் போய் நின்று ஓன்னா எங்கேருந்து காட்டும்? ஓகே, ஒரு வழியாக போட்டாச்சு. ஓகே, இந்த கண்டெய்னர் நோடுது. நம்ம உடனே நைஸ் ஜாப் பேன். அந்த கண்டெய்னரை நோற்றி இப்போ நீ வந்து ஈஸியாக இங்கேருந்து போயிடு, அது மேலே ஏறி போயிடு அப்படின்றாங்க. ஓகே, இங்கே பச்சை கலர் பிளேட் இருக்குது. அப்படின்னா யார்? எனர்ஜி தான். போடு, உருக்கி எடுத்துருந்தோம் அந்த பிளேட்டை, விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, கரெக்டாக குச்சிட்றா. சொல்லி வாய்மில்ல உண்டு வரனேன் தெரியும் எனக்கு அப்போவே. சரி, ஓகே வாங்க போகலாம். முயற்சி விஸ்வரூப வெற்றி. ஓகே, ஜம்புக்குறோம். ஓகே, வந்தாச்சு. ஓகே கைஸ், வந்தாச்சு. இருங்க, பொறுமையாக அப்படி இந்த பிளேட் மேலே ஏறி இங்கேருந்து ஓடி போய் அந்த கண்டெய்னருக்கு இடையில கேப் இருக்குது கைஸ். அது வேறு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அப்புறமா இங்கே எனர்ஜியை வச்சு இந்த கண்டெய்னர் உருக்க சொல்கிறாங்க. உருக்கிடுவோமா? என்ன இந்த ஸ்பெஷல் பவர் போட்டால் ஃபுல்லாக உருக்கிடுன்னு நினச்சா உருக்கவே இல்லை. ஓகே, உருக்கியாச்சு. கண்டெய்னர் வேறு ஆடுது. உயர்ந்துருச்சு கண்டெய்னரு. போடு, இறங்கணுமா இப்போ கீழே? தம்பி ஸ்வாம் ஃபயர் இறங்குப்பா. நான் மட்டும் எவ்வளோ பெரிய அன்லக்கி பர்சனாக இருப்பேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த ஹோலுக்குள்ளே விழுறேன் போய். எனக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் வச்சு செய்கிறான் பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷனு. நான் அங்கேயே குதிச்சிருக்கலாம், இருந்தாலும் திரும்ப வரேன். கொழுப்பு வேறு எதுவும் இல்லை. ஓகே வாங்க, குதிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு ஜம்புக்கு ரொம்ப வந்துட்டேன். ஓகே, வேறவன் தேஜோ கரெக்டாக பிளாக் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக அடிக்கும்போது பிளாக் பண்ண கைஸ், அப்போ தான் ஷீல்டு உடையும். இது வேறு யூடியூப்பில் போய் இடையில பார்த்துட்டு வந்தேன். ஓகே வாங்கலாம். இத்தனை பேரா? மேலே வேறு ஸ்னைப்பர் வேறு இருக்கானே. இவன் வேறு நம்மளுக்கு உயிர் எடுப்பானே. இவன் என்ன பண்ணுறது? கரெக்டாக அடிச்சிடறான். அப்போடு ஃபஸ்ட்டு உங்களை முடிக்கிறேன்டா. டேய், சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கிறேன் கைஸ், முடியல. இவன் அடிக்கிறான். ஸ்னைப்பர் தான் கைஸ் பெரிய தலைவலியாக இருக்கான். போடு, ஷீல்டு உடச்சாச்சு ஒருத்தனுக்கு. அடுத்து டேய், ஐயோ முடிக்க போகிறானுங்க. முடிஞ்சு கதை முடிஞ்சு. ஜஸ்ட்டு கைஸ் போடு, உடச்சிரு. ஹெல்த் எடுத்துரு ஒரு வழியா. தப்பிச்சிட்றா. அப்பா, ஐயோ அந்த ஸ்னைப்பர் வேறு இவங்க எல்லாரையுமே முடிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கிறேன்டா. ஓடு. அடிச்சிட்டேன். தெரியும் எனக்கு, அப்பயே இப்படிதான் அடி வாங்குவேன்ட்டு. செக் என்ன பண்ணுறது? ஸ்க்ரீன் வேறு வாபுல் ஆகுது. இந்த தடவை வாங்கடா, கரெக்டாக முடிக்கிறேன். அவ்வளோதான், கரெக்டாக அவங்க தான் முடிஞ்சு. கிளம்புடா வீட்டுக்கு. வந்துட்டான். ஐயா வாங்கு. ஏய் ஸ்னைப்பரு வெறி எத்தனை நிமிஷம் வேணா. அப்போ ஒருத்தன் ஷீல்டில் உடச்சாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். இரும்பு மனிதன் எனர்ஜி கரெக்டாக உடச்சிரு. நீ ஏன்டா குறுக்கால வந்து காமெடி பண்ணுற? காமெடி பீஸ். அவ்வளோதான், கரெக்டாக ஷீல்டு போடு. பேக்கில் திரும்பி ஷீல்டை உடைப்பேன்டா சாங். அடுத்து இவன். நீங்கள் தாண்டா ரொம்ப எரிச்சல் ஏற்றுறீங்க. வாங்க செதுவாங்க. ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. போட்டு முடிச்சு விட்ருணும் மொத்த பேரையுமே. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் வீடியோஸாக அப்லோட் பண்ணலாமா, இல்லை வந்து 20 மினிட்ஸை நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேனே அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாமான்ட்டு. ஐ திங்க் லாங் வீடியோஸ் வந்து யாருக்குமே பார்க்க டைம் இல்லை, பொறுமை இல்லை அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுங்க. எத்தனை தான் ப்ரோ சொல்கிறதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே வாங்க, கரெக்டாக போய் இங்கே உடச்சாச்சு. அடுத்து இங்கே இந்த வாட்டர் ஹசார்ட்டை வச்சு தண்ணி வேறு அடிக்கணும்.
தண்ணி பாய்ச்ச வேண்டும். இந்த கதவு அப்படியே உடச்சி திறக்க முடியாதா? இருங்க ட்ரை பண்ணுவோம். வேலைக்கே ஆகாது போல். இந்த குண்டாக்குள்ள எதனா புதுசாக இந்த ஸ்டோரி கேம்லேயே இல்லாத மாதிரி, அதாவது இந்த ஸ்டோரி கேம் காரனே யோசிக்காத மாதிரி எதனா பண்ணணும்னு தோணுது. ஏன்டா கேமராங்கள் இவ்வளோ தூரம் போச்சு? ஐயோ அந்த இது வீல் வேறு சுற்றலையே. வாங்க போகலாம். இவ்வளோ தூரம் போயிடுச்சு கைஸ் பொட்டுன்னு கேமராங்க. ஓகே ஒரே நிமிஷங்க, ஜஸ்ட் செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வாய்ஸில் வந்து கொஞ்சோண்டு சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும், அது எதுவும் பண்ண முடியாது கைஸ், என்ன மன்னிச்சிருங்க. ஓகே வாங்க. அவன் அவ்வளோ தெனாவட்டா சிரிக்கிறான்டே. இங்கே வாடா உன்னை மண்டை மேலே கொட்டுறேன்டா உன்னை. இன்னும் ஒரு நிமிஷம் டைம் வர விடுது. எனக்கு சேவ் பண்ணிப்போம். உயிரே போனாலும் எனக்கு சேவ் முக்கியண்டா. ஏன்னா உயிர் போனாலும் திரும்ப சேவில் வந்துக்கலாம்ல. ஊச்சிட்றா போடு ஜம்ப்பு. ஐயோ சீலிங்கில் உடஞ்சி விழுது பேன், நீ தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே உடைக்கணுமே. எப்பட்றா ஒட்டையிடாத. அடே என்ஆர்ஜி போடுறான் அந்த போடு. அவ்வளோதான் எப்படியோ உடச்சாச்சு. சீக்கிரம் ஓடலாம். ஐயோ இன்னும் இந்த ஃபயர் முடியலையா? தலை மேலே. இங்கே ஏதோ பச்சை கலரில் கிடைக்கிது. என்ன கிடைக்கிதுன்னே தெரியல. ஏதோ வர்றதெல்லாம் பையில் அள்ளி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடிச்சு உடையிட அந்த கதவை. செவ்வாழ தாவுடா தாவு அப்படின்ற ஒரே ஜம்பு போடு. பறந்து வந்தாச்சு கைஸ். என்னாச்சுன்னா என்ன அடிச்சு தான் கைஸ். இதுக்கும் இந்த மாதிரி காமெடி லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஸ்டோரி கேமுக்கு எனக்கு ஆட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தோணலை. ஏன்னா தமிழ் கம்யூனிட்டியில் யாரும் அவ்வளோ பண்ணலை. நான் பண்ணி பார்த்ததும் இல்லை ஸ்டோரி கேமில் இந்த மாதிரி பண்ணி லைன்ஸில் ஆட் பண்ணி. ஓகே என்ன சொல்கிறேன், ஏதோ விட்டேன். நான் வந்து எதையுமே திருடல. நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். உனக்கு அது புரியாதரா வென்று அப்படின்றான். ஸோ அதுக்காக எதுக்கு என்னை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க மறுபடியும் நீ ஒழுங்காக என்கிட்ட அதை கொடுத்துரு அப்படின்றாங்க. ஃபார் வாட் வாட் எனக்கு அதுக்கு பதிலாக என்ன தருவேன்? இது எனக்கு ரொம்ப ஒர்த்தான பொருள். இது வந்து நான் அந்த மார்க்கெட்டில் விற்றேன்னா எனக்கு ரொம்ப காசு கிடைக்கும் அப்படின்றான். என்னவோ ஒன்று சொல்கிறானே, இந்தா நீ இதை வாங்கிக்கோ, டேக் திஸ் அப்படின்றான் பார். ஆஹா ஐயோ கண்ட்ரோல் மிஸ் பண்ணிட்டேன். விடுங்க, இந்த தடவை கரெக்டாக அடிச்சிடலாம். தொண்ணூத்தொன்னு பேசாமல் வேலையாக பாடுறா. இப்போ பர்றா ஸ்வாம் வேறு அண்ணன் கல்யாணம் வேண்டா. ஓடு ஏறிக்க விட்டாச்சு. பாடுறா ஸ்வாம் பயிர் பார்க்குற பார்வையே. ஐயோ எல்லாத்தையும் வெடிக்க விட்றான். ஐயோ பிரிட்ஜ் உடைக்குது. திரும்ப ட்ரையாங்களா அழுத்துறா தம்பி. போடுறா வெயின்ஸு போடு. ஸ்வாம் பயிர் தான். ஓகே இருறா வரேன்டா அவன் கதையை முடிக்க. தம்பி போடு கைஸ். எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். சர்ப்ரைஸ் சடன் பீஸ்ட்டு ஆல் டீம்மேட்ஸ் ஃபயர் போடு. தலைவன் மஜாவாக இருக்காங்க கைஸ். போடு இனி உங்க கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா அல்டிமேட் ஃபார்ம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாமினா அன்லிமிட்டடாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து எவ்வளோ ஸ்பெஷல் அட்டாக் போட்டாலும் அது வந்து ஜாலியாக இந்த வெப்லேருந்து வெளில வரணும். டே பாக்ஸு. ஐயோ பாக்ஸ் எடுத்து சி பாக்ஸுக்கு பதிலாக அழுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரமாக. இருங்க இப்போ பாருங்கள், 6 அழுத்தி அழுத்தணும் அப்படின்னா ஸ்பெஷல் அட்டாக் போடுவோம். அந்த ஸ்பெஷல் அட்டாக் மொத்தத்தையும் இவன் மேலேயே போடணும். இருங்க இது நல்லாயிருக்கு. ஏதோ புகையெல்லாம் விட்றான். சாவிடா கீழே இறங்கி வாடா, அப்போ பார்த்துக்கிறவனா. ஐயோ திரும்ப அடைச்சி விட்டானே. வாடாங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்று சாடிக்கிறடா. என்ன ஸ்வாம் ஃபயர் டபுள் ஜம்ப்லாம் பண்ண மாட்டான் அல்டிமேட் ஸ்வாம் ஃபயரு. சரி என்ன பண்ணுறது. ஓகே போடு. ஃபுல்லாக அந்த பபுள் அட்டாக் தாங்க நல்ல டேமேஜ் கொடுக்குது. ஏன்னா அவன் லாங் ரேஞ்ச் அதிகமாக இருக்கான். அதனால் ரேஞ்சு நல்லா ஃபுல் ரேஞ்சில் அடிக்கணும்னா அந்த பபுள் அட்டாக் நல்லா இருக்குது. ஓகே வாடா உன் கதை முடிச்சு. என்ன கைஸ் இவன் இவ்வளோ சப்பையாக இருக்கான்? கைஸ் யார் கைஸ் இவன்? இல்லை நம்ம அல்டிமேட் ஏலியன் ஃபார்ம் அவ்வளோ சப்பையாக இருக்கா? ஒன்றுமே புரியல கைஸ். ரொம்ப சிம்பிள் மேட்டராக இருக்கான். அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்க. 3/4 எழுத்து குறைச்சிட்டேன். எனக்கு அவன் கால்வாசி கூட குறைக்கல.
அவ்வளோதான் ஃபுல் அடி போட்டு உயிர்ச்சி எடுக்கிறாருங்க நம்ம அல்டிமேட் வாம்பயர். போடுறா கடைசியாக 2 அட்டாக்கு முடிஞ்சு அவருக்கு அதை. நீ எவ்வளோ நேரம் என்கிட்ட வந்து தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன், வாடா. முடிஞ்சு அவ்வளோதான். இந்த 2 நிமிஷம் உன்னை பார்சல் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன், வாடாங்க வாயே நீ. அவ்வளோதான், சேர்த்து போயிட்டான். போடு. அது வந்து இதுவாகிடுச்சு. கரெக்டாக அழுத்திட்டேன். போடு தடுறா, திரும்ப போடு. தலைவா தூக்கி அடித்தான் போகுது ஈஃபில் டவர் மேலே. ஆஹா, நம்மளுக்கு தேவையான பொருள். ஏன்னா ஈஃபில் டவர் சரியாக போகுதுங்க. ஓடி எடுத்துடுறா ஸ்வாம்பயர், அதை எடுத்தாச்சு. குதிச்சுடுறா கைப்புள்ள. ஐயோ, நான் இவங்க 2 பேர் சண்டையில் ஈஃபில் டவர் சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி ஈஃபில் டவர் போய் சேர்ந்துச்சு கைஸ். ஆர்ஐபி ஈஃபில் டவர். இப்போ ஏதோ சொல்கிறாங்க, இப்போ மட்டும் கொஞ்சம் கிட்ட வந்துடலாம். ஓகே, அப்புறமா லெட்ஸ் சி இஃப். ஓகே, இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த ஃபுட்டேஜே இவங்க பார்க்குறாங்க. வாட், என்னது என்ன அங்கே நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. அதாவது இந்த கதை வளவலான்னு போயிட்டே இருக்கும். கடைசியில் ஆஸ்மித் வேறு வருவார். த பேரர் ஆஃப் அல்டிமேட்ரிக்ஸ் எங்கே ஆஸ்மித், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்ப உங்க கூட எதுனா பிரச்சனையா பென் டென்னிசன்? ஆமாம், ஆனால் உங்க கூட இல்லை பென் டென்னிசன். இங்கே பார், இந்த தெரியுதா, இதுதான் அல்டிமேட்ரிக்ஸோட பவர்ஃபுல் ஏலியனில் ஒன்று. அது என்னன்னு பார்த்தாலே எனக்கு தெரியுது, ஆனால் சொல்ல விரும்பலை. ஒரு ட்ரூ பென்டன் ஃபேனால் மட்டும்தான் வந்து அந்த ஏலியனோட ஷேடோவை பற்றில கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது கேன் ஃபால், ஜஸ்ட் டெல் வாட். அந்த பவர் ஆஃபோட அல்டிமேட்ரிக்ஸ், அது வந்து ஆப்போசிட், அந்த அல்டிமேட்ரிக்ஸுக்கு எதிராக இருக்கிற அந்த அல்டிமேட்ரிக்ஸோட பவர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்கள் தானே ஃபர்ஸ்ட் அல்டிமேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் எப்படி அது? உண்மையை சொல்லணும்னா அது உண்மையே கிடையாது. இங்கே ஸ்பீசிஸை சேர்ந்த மூதாதையர்கள் முன்னொரு காலத்துலேயே வந்து அந்த அல்டிமேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி, அதாவது அல்டிமேட்ரிக்ஸ் மாதிரி பவர்ஃபுல் கிடையாது. ஆனால் அப்போயே எங்கள் இதுவில் இருக்க நிறைய பேருக்கு வந்து அந்த அல்டிமேட்ரிக்ஸ் மேலே ஆசை வர ஆரம்பிச்சிது. அதை அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. அதனால் அதை ஸ்பேஸ்ஷிப்பில் ஏற்றி ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அதில் இடையில வந்து தெரியும் நீங்கள் எங்கே கொண்டு வந்து சேர்த்துருப்பீங்கன்னு, அந்த இடம் எடுத்து தானே அப்படின்றாங்க. அப்படி தான் சொன்னாங்க. எஸ் அப்படின்ட்டு யாஸ்மித் என்னவோ சொல்கிறாரு. சப்டைட்டில் படிக்க முடியல கைஸ், என்ன பண்ணுறது? இருங்க, ஓகே, நோ, எஸ் அந்த அதாவது அந்த இது வந்து இருங்க கொஞ்சோண்டு கிட்ட வந்துக்கிறேன். அது வந்து பூமியில் மோதுற அந்த தருணத்தில் வந்து அது வந்து மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. என்னவோ சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியல. படிச்சிடறேன், புரிஞ்சிருது. அது அவ்வளோ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கெவின் த பீஸ் ஆஃப் த பெட்ஸ், அதாவது வந்து நீ எடுத்துகிட்டு வந்தது ஒரு பீஸ் ஆஃப் த பெட்ஸு, அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் த பெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தது ஒரு பீஸ் ஆஃப் த பெட்ஸ் இல்லை. அதே மாதிரி மொத்தம் 4 இருக்கும். அதான் அந்த யூ மாதிரி மொத்தம் 4 இருக்குமே கைஸ். அது கூட சீரியஸில் கூட காட்டுவாங்க. அது இன்னும் சம்திங் நோட்டிஃபை, நாங்கள் கூட அது ஃபெனோமோனியா ஐயோனோ சொல்கிறாங்க. வெதர் பலூன்ஸ், க்ராப் ட்ராப்ஸ். ஓகே, நீங்கள் எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது வந்து இந்த அல்டிமேட்ரிக்ஸுக்கு ஆப்போசிட்டான ட்ரிக்ஸை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. வெல், தட் வாஸ்மே ஏதோ ஒன்று ஆம்னிட்ரிக்ஸ், அவர் அல்டிமேட்ரிக்ஸ் நோண்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஏதோ அந்த இதுவும் எடுக்கிறாரு. ஓகே, பீஸ், அது வந்து ஒரு பீஸ். நாங்கள் வந்து இது ஏதோ டம்மி பாவா, ஏதோ பழைய தகரம் துரு பிடிச்ச ஆர்டிஃபிகேட்டு அப்படின்னு நினச்சி சும்மா கொண்டு வந்தோம். நான் வந்து அதை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பென் டென்னிசன் ஷோர் இருந்தாங்க அப்படின்ட்டு இதை வந்து கொண்டு போயிட்டு, அதாவது இந்த மொத்த பீஸுமே இருந்தால் அல்டிமேட்ரிக்ஸை தாண்டி பல பவர்ஃபுல்லான ஏலியன்களோட சக்தியை பெற முடியும் அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் நினச்சிங்க? உங்களுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க, தெரியல. அதாவது வந்து நான் வந்து சவுண்டையும் கம்மியாக வச்சிடுறேன்னா ரெக்கார்டிங் எடுக்கும்போது சவுண்டும் கேட்காது. அதனால் வந்து
அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத வச்சு நான் தமிழில் உங்களுக்கு டப் பண்ணி சொல்லிடலாம். இப்போ ஒரு சப்டைட்டில் மட்டுமே படிக்க வேண்டியதாக இருக்கா, பாதி சப்டைட்டில் படிக்கல, பாதி சப்டைட்டில் படிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, படிக்கவே முடியல. அது நான் வந்து தூரத்தில் இருந்து தான் எப்போவுமே பேசணும், ஏன்னா கிட்ட வந்து பேச முடியாது. அது ஏன்னு நான் 2-3 தடவை சொல்லிட்டேன். இட் இஸ் ஓகே ஓகே ஆஸ்மித் தலையாடுறாரு. ஓகே, லெவல் கம்ப்ளீட்டட். இதான் நெக்ஸ்ட் லெவல் தான். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.